அனைவருக்கும் வணக்கம். தொகைநிலை தொடரில் வந்து நம்ம இப்போ வேற்றுமை தொகையை பார்க்குறோம். வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள், அதாவது ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்து பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை எனப்படும். சரிங்களா? இது வந்து எத்தனை வகைப்படும்னு தெரியும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமைன்னு சொல்லி இருக்கு. இதில் இந்த முதல் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமைக்கு வந்து உருபுகள் கிடையாது. மீதி 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் தான் உருபுகள் இருக்கு. இப்போ இந்த முதல் வேற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வேற்றுமை உருபை ஏற்காமல் தனியா நிற்கும். அதாவது அதைத்தான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, கண்ணன் பாடினான். இப்ப 2ஆம் வேற்றுமை பாருங்க, ஐ அப்படிங்கிறது தான் 2ஆம் வேற்றுமை. இது பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, கண்ணன் பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? அது தொடர் வந்து முழுமை பெறாது. அது கண்ணனை பார்த்தேன். அப்ப ஐ அப்படிங்கிற அந்த உருபு அங்க மறைஞ்சிருக்குது, வந்து பொருள் தருது. அதே மாதிரி ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை. இது பாருங்க, கண்ணன் பாடப்பட்டதுன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? அந்த தொடர். அப்ப கண்ணனால் பாடப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆள் அங்க வந்தா தான் அது தொடர் முழுமையாகும். அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை, கண்ணன் கொடுத்தேன் அப்படின்னா நல்லா இருக்காது. கண்ணனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அந்த அப்படிங்கிற அந்த 4ஆம் வேற்றுமை அங்க வந்தா தான் அது வந்து தொடர் முழுமை பெறும். அதே மாதிரி 5ஆம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா கண்ணன் வீடு அப்படின்னாலும் கூட கரெக்டா இருந்தாலும் கண்ணனின் வீடுன்னு சொன்னா தான் அது நல்லா இருக்கு. அதனால கண்ணனின் அப்படிங்கிறது அங்க மறைஞ்சு வருது. அதே மாதிரி 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்ணன் பெட்டி அப்படிங்கிறோம். ஆனா அது சரியா சொல்லணும்னா கண்ணனது பெட்டி அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுங்கிறது அந்த 6ஆம் வேற்றுமை அங்க மறைஞ்சு வருது. அதே மாதிரி 7ஆம் வேற்றுமையில் பார்த்தீங்கன்னா, கண் அப்படிங்கிற சொல்லு. அது என்ன கண் அப்படின்னா, கண்ணன் மரத்தின் கண் நின்றான். மரத்தின் கீழே நின்றான் அப்படிங்கிறது அந்த இடத்துல கண் அப்படிங்கிறோம். மலையில் வீழ் அருவி, மலையின் கண் வீழ்ந்த அருவி அப்படின்னா மலைக்கு பக்கத்துல அருவி விழுந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்க கண்ணன் மரத்தின் கண் நின்றான் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை, அதை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்? கண்ணா வா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கூப்பிடுற மாதிரி இருக்கிறனால அது வந்து விழித்து கூப்பிடுறனால அது விழி வேற்றுமை. ஸோ இதுதான் வந்து வேற்றுமை தொகை. இதை வந்து ஒரே எடுத்துக்காட்டுகளை வச்சு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்ணனை பார்த்தேன், கண்ணனால் பாடப்பட்டது, கண்ணனுக்கு கொடுத்தேன், கண்ணனின் வீடு, கண்ணனது பெட்டி, கண்ணன் மரத்தின் கண் நின்றான் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரே ஒரு இது வச்சு இது பண்ணீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஒரே சொல்ல வச்சு நீங்க இதை எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருந்தேன். தேங்க்யூ.